பீகார் மாநிலத்தில் பதவியேற்றிருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அரசு அதனுடைய அகோர முகத்தை காட்டத் தொடங்கி இருக்கிறது. மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய ஏழை எளியவர்களுடைய வீடுகளை, ஆயிரக்கணக்கான வீடுகளை அடித்து நொறுக்கக்கூடிய வேலையை, புல்டோசரை வைத்து தகர்க்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நெஞ்சையே பதைபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகளாக அந்த காட்சிகள் இருக்கிறது. படுபயங்கரமாக இருக்கிறது. நிற்கதியற்று நிற்கக்கூடிய மக்களுடைய கண்ணீர் பேரவலமாக உருவாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் இந்த பீகார் அரசு அதானிக்கு ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய நிலங்களை பிடுங்கி இலவசமாக தாரை வார்த்தி இருக்கிறது. அப்படிங்கிறதான் படுபயங்கரமான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. பீகார் மாநிலத்தில் இந்த ஏழை எளியவர்களுக்கு எதிராக என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அந்த அரசு என்ன நினைப்பில் இந்த காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். பாஜக அரசாங்கங்களுடைய ஒரு ஆயுதமாகவே, அவர்கள் கூட பிறப்பாகவே புல்டோசர் இப்போ மாறி இருக்கிறது. நம்ம பல மாநிலங்களில், அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு பிடிக்காதவர்களை, அவர்கள் யாரையெல்லாம் அடித்து நொறுக்க வேண்டுமோ, யாரையெல்லாம் காலி பண்ண வேண்டுமோ, யாருக்கு எதிராக அவர்கள் செயலாற்ற வேண்டுமோ அதை துரிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். புல்டோசரை வைத்து அவர்களுடைய வீடுகளை, இல்லங்களை, அவர்களுடைய ஸ்தாபனங்களை அடித்து நொறுக்கக்கூடிய வேலையை நாடு முழுவதும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக குஜராத்தில், உத்தரப்பிரதேசத்தில், இப்போ அசாம் மாநிலத்தில் இப்படி அவர்களுடைய அட்டூழியம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் குறி வைக்கிறதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய பாவப்பட்ட மக்களுடைய வீடுகள். அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடுறவங்க, அதனால தான் இவர்களுடைய வீடுகளை நாங்கள் இடிக்கிறோம். இவர்கள் அரசு நிலங்களை கையகப்படுத்தி அங்கே தங்களுடைய குடியிருப்புகளை அமர்த்தி இருக்கிறாங்க, அதனால தான் நாங்கள் இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசும்போது அப்படி பேசுகிறாங்க. இதற்கு எதிராக நீதிமன்றங்கள் களத்துக்கு வந்திருக்கு. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்கு. ஆனாலும் அதற்கு எந்த விதமான பதிலையும் சொல்லாமல் அவர்களுடைய வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சி பீகாரில் புதிதாக அமைத்த பிறகு இங்கேயும் அந்த அட்டூழியத்தை பண்ண தொடங்கியிருக்கிறாங்க. பல மாவட்டங்களில் அந்த வேலையை அவர்கள் செய்கிறாங்க. பாட்னா, முசாஃபர்பூர், அராரியா, தர்பாங்கா, நாலந்தா, சீதாமாக்கி, மதேபுரா, இப்படி ஏகப்பட்ட மாவட்டங்கள். இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய வீடுகளை இடித்து நொறுக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இதில் மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு எழும்பியிருக்கு. ஏன்னா இந்த ஆட்சி வாரதுக்கு முன்னால் எலெக்ஷனில் இவர்கள் மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் ஓட்டு கேட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் 1,40,00,000 மக்களுக்கு 10,000 ரூபாய் வீதம் இவர்கள் கொடுத்தாங்க. பெண்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக ஓட்டை வாங்கினாங்க. இன்னொன்று, ஓட்சோரி மூலமாக என்ன தகிடத்தத்த வேலைகளை எல்லாம் இங்கே செஞ்சு இந்த ஓட்டுக்களை களவாண முடியுமோ அப்படி எல்லாம் செய்து தான் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்திருக்கிறாங்க. அப்போது எலெக்ஷனில் மக்களை பார்க்க போகும்போது அவர்களுடைய முகம் வேறாக இருக்கிறது. நம்ம எல்லாம் இந்து, நம்ம எல்லாம் பீகாரிகள், மண்ணினுடைய மக்கள், நம்முடைய விழா இந்த பொதுவான விழா, இப்படி எல்லாம் பேசி எந்த அளவுக்கு மக்களை கவர்ந்து இழுக்கணுமோ, பொய் பிரச்சாரங்களை பேசி அவர்களை மயக்கணுமோ அதையெல்லாம் செஞ்சாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மக்களுக்கு எதிராக அவர்களுடைய வேலையை செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. இதில் தான் நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழும்பியிருக்கு. இவர்கள் தங்களுக்கு ஓட்டளிக்காத பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை டார்கெட் பண்ணி, அதுவும் இஸ்லாமியர்களை, குறிப்பாக பழங்குடியினரை, சாதாரண மக்களை டார்கெட் பண்ணி இந்த வேலையை செய்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நமக்கு எண்ண தோன்றுது. அரசாங்கத்துடைய சார்பில் அவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், இது வழக்கமான ஒரு நடைமுறை, இதை எலெக்ஷனுக்கு முன்னாலே நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இது அரசு நிலங்களை கையகப்படுத்தி முறைகேடாக குடியேறி வீடுகளை கட்டி இருக்கிறாங்க, அதை நாங்கள் இடித்து தான் தள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில், கேரளத்தை பொறுத்தளவில், நம்ம மாநிலங்களை பொறுத்தளவில் இப்படி குடியேறி இருக்கக்கூடிய மக்களை அட்டூழியம் பண்ணி அடித்து நொறுக்கி அவர்களுடைய இல்லங்களை தகர்க்கிறது இல்லை, குடியிருப்புகளை உடைக்கிறது இல்லை. அது ஏதாவது தேவையினுடைய நிமித்தம் ஏதாவது தொடர்ந்து அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கி அப்படித்தான் நம்ம பண்ணுறோமே தவிர, சாதாரணமாக அரசு நிலங்களில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு
அந்த சூழ்நிலையை அனுசரித்து சில விதிமுறைகளுடைய அடிப்படையில் அவர்களுக்கு அந்த நிலத்திலே இருக்கிற மாதிரியான சூழல்கள் வந்து தமிழகத்தில் இருக்குது. ஆனால் 40 வருடம் 50 வருடமாக குடியிருக்கக்கூடிய இந்த மக்களை எந்தவித கேட்பாரும் கேள்வி இல்லாமல் அவர்களை துரத்தக்கூடிய வேலையை பீகார் அரசு, பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த பீகாரில் துணை முதல்வராக இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த சாம்ராட் சௌத்ரி அவர் பதவி ஏற்கும் போதே அவர் என்ன சொல்கிறாருன்னா, புல்டோசர்கள் தயாராக இருக்கிறது, 400க்கும் மேற்பட்ட மாஃபியாக்களுடைய அந்த கணக்குகள் வந்து எங்களுடைய கையில் இருக்குது, அவர்களுடைய வீடுகள் எல்லாம் தகர்க்கப்படும், ஒடிக்கப்படும் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே வந்து பேசுகிறார். அதற்குத்தான் அங்கே இருக்கக்கூடிய சிபிஐஎம்எல் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தீபங்கர் பட்டாச்சாரியா என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஏற்கனவே இருந்த நிதிஷ்குமாருடைய ஆட்சி கிடையாது, இன்னைக்கு இருக்கிறது பாஜகவினுடைய ஆட்சி, துணை முதல்வராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருக்கிறவர் பாஜகவை சார்ந்தவர், அவர்கிட்ட ஓடிட்டுருக்கிறது RSS ரத்தம், இனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மக்களுக்கு எதிராக இந்த புல்டோசர்கள் வந்து என்னென்ன வேலைகள் செய்ய போகிறது அப்படிங்கிறத. அது மாதிரி போலி என்கவுண்டர்களை எல்லாம் இனிதான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே அவர் வந்து பேசுகிறார். அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சுயேட்சை எம்பி பப்பு ராகுல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏழை எளிய மக்களை நடுத்தருவுக்கு நிறுத்தக்கூடிய இந்த வேலையை இந்த பிஜேபி அரசு, NDA அரசு செய்துன்னு சொன்னால் இங்கே நடக்கக்கூடியது ஹிட்லர் ராஜ்யமா அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறார். அரசு சார்பில் அவர்கள் சொல்வது என்ன, இது வந்து அரசு நிலம், அரசாங்கத்துக்கு எதிராக யார் செயல்பட்டார்களோ, குற்றச் செயல்களில் யார் ஈடுபட்டாங்களோ, தலைமறைவாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகள் வந்து நொறுக்கப்படுகிறது, அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் நாங்கள் வந்து கையகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சட்டத்தில் அப்படி எங்கே இடம் இருக்குது? சட்டத்தில் அதற்கு இடமே இல்லை. ஆனாலும் வந்து இந்த அட்டூழியங்களை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேலைகளெல்லாம் சாதாரண மக்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கும்போது தான் பீகாரில் ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய வளம் கொளிக்கக்கூடிய, செல்வம் கொளிக்கக்கூடிய நிலம், அங்கே வந்து 10 லட்சத்துக்கும் அதிகமான மாமரங்கள், அது மாதிரி லிச்சி மரங்கள், தேக்கு மரங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடிய வளம் கொளிக்கக்கூடிய அந்த தோப்புகள், அந்த தோப்புகளை எல்லாம் அதானிக்கு, அதானியினுடைய பவர் பிளான்ட்டுக்காக அவர்கள் வந்து விட்டு கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இலவசமாக கொடுக்கிறார்கள். அங்கே மக்கள் செழிப்பாக வந்து தங்களுடைய விவசாயங்களை பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வலுக்கட்டாயமாக அவர்கள்ட்ட வந்து கையகப்படுத்தி அதை வந்து தங்களுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய, தாங்கள் யாருக்கு நியாயமாக இருக்கணுமோ அவர்களுக்கு நியாயமாக இருக்காமல் இந்த நாட்டினுடைய பெருமுதலாளிகளுக்கு இன்னும் பெருமுதலாளியாக வளர்த்தக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்களே அவர்களுக்கு இந்த நிலத்தையும் இலவசமாக கொடுக்குறாங்க. 2400 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அனல் மின் நிலையத்தை உருவாக்குறதுக்காக இந்த நிலத்தை கொடுக்குறாங்க. அதுவும் வருடத்திற்கு வெறும் ஒரே ₹1. இதுதான், இது எந்த உலகத்து நியாயம் அப்படிங்கிறது தெரியல. மக்களுடைய சொத்தை பிடுங்கி அவருக்கு கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து அதற்கு நியாயமான விலை வாங்காமல் ஒரே ₹1 வந்து அதற்கு அவங்க கட்டணமாக வந்து வசூலிக்கிறாங்க. எந்த மாதிரியான ஒரு போலித்தனம், அயோக்கியத்தனம்! இதை எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டால் அதானி பீகார் மாநிலத்திற்கு குறைந்த விலையில் மின்சாரத்தை தர சொல்லியிருக்கிறாரு, அதனால தான் நாங்கள் இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக சொல்கிறாங்க. அப்போ அந்த நிலம் அவர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மரங்களை விற்று காசாக்கக்கூடிய வேலையும் அதானி வந்து பண்ணிட்டுருக்கிறார். இப்படி மிகப்பெரிய அட்டூழியங்கள் மக்களுக்கு எதிராக பீகாரில் வந்து நடந்துட்டுருக்கு. ஏற்கனவே அதானி இந்த பவர் பிளான்ட் கொண்டு வரக்கூடிய பகல்பூர் என்கிற இடத்துல 20 கிலோமீட்டருக்கு உள்ளால் 2 அனல் மின் நிலையங்கள் ஏற்கனவே இருக்கிறது. இந்த அனல் மின் நிலையங்கள்லேருந்து வரக்கூடிய சாம்பல் துகள்கள் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை, இந்த சுகாதாரத்தை மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக்கி இருக்குது. இங்கே ஏகப்பட்ட மக்களுக்கு ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, டயாலிசிஸ் பண்ணக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை வந்து மிக மிக அதிகம். அந்த நோய் வாய்ப்புகளுக்கு, நோய் ஏற்படுவதற்கு அவர்களுக்கு வந்து இழப்பீடுகள் இல்லை.
அவர்களுடைய தண்ணீர் நிலங்கள் எல்லாமே நாசம் ஆயிடுச்சு. ஆறுகள் நிலங்கள் எல்லாமே இந்த அனல் மின் நிலையங்களால் நாசமாயிருச்சு. இந்த அனல் மின் நிலையமும் வரும்போது அது மிகப்பெரிய சிக்கலாக சுற்றுப்புற சூழலுக்கு மக்கள் வாழ்கிறதுக்கே ஒரு கடினமான இடமாக இந்த இடம் மாறக்கூடும். அதாவது மக்களுடைய செல்வத்தை பிடுங்கி மக்களுடைய சொத்துக்களை பிடுங்கி அதானிக்கு கொடுக்கிறது. அதன் மூலமாக வரக்கூடிய அந்த மிகப்பெரிய உடல் பிரச்சனைகள், நோய்கள், வியாதிகள் இது எல்லாமே இந்த சாதாரண மக்கள் அதோட வாழ்ந்து செத்து போகணும். அதுதான் அவர்களுடைய பார்வையாக இருக்குது. அதற்காகத்தான் அவர்கள் தன்னுடைய அதானிக்கு இந்தியாவினுடைய வளங்களை கொள்ளையடித்து கொடுக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. இது மிக மிக கண்டனத்துக்குரிய விஷயம். ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்கள், நிறுவனங்கள், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ எல்ஐசியில் ஒரு களவு நடந்திருக்கு. இப்போ ஐஎஸ்ஆர்ஓ இஸ்ரோவை கபலீகரம் செய்யக்கூடிய வேலையை அதானி செஞ்சிருக்கு. இப்படி ரகசியமாகவும் பரஸ்யமாகவும் அதானிக்கு தாரை பார்க்கக்கூடிய வேலையை, இந்திய நிறுவனங்களை கொடுக்கக்கூடிய வேலையை இந்த மோடி அரசும் பாஜக அரசுகளும், இங்கே இருக்கக்கூடிய மாநில பாஜக அரசுகளும் அவர்களுடைய கூட்டணி அரசுகளும் செய்துட்ருக்கு. அப்படிங்கிறது தான் மிகவும் வேதனையான விஷயம். இதற்கு எதிராக நாட்டு மக்கள் தான் கிளர்ந்து எழ வேண்டும். இதற்கு எதிராக உணர்வு கொள்ள வேண்டும். இவர்கள் இப்படித்தான் அப்படிங்கிறது பலகாலமாகவே நமக்கு தெரிந்திருக்கிறது. ஆனாலும் இதற்கு எதிராக மக்கள் இன்னுமே அவர்களுக்கான அடியை முன்னெடுத்து வைக்கவில்லை. அப்படிங்கிறது தான் மிகவும் வேதனையான விஷயம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.